உண்ணாக்கி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம் திருவாரூர். திருவாரூரில் 2 மூலஸ்தானம். தியாகராஜரும் மூலஸ்தானம் தான், புற்றிடம் கொண்டாரும் மூலஸ்தானம் தான். திருவாரூர் ஸ்தல மகத்துவத்தை எடுத்துட்டு இந்த கோவிலை நாம் அனுபவிக்கிறதே, ஆரூரில் பிறந்த அத்தனை பேருக்கும் நான் அடியேன் அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யுகத்துக்கெல்லாம் முன்னாடி தோன்றிய ஒரு கோவில் திருவாரூரில். திருச்சிற்றம்பலம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பழக்கத்தில் பயன்படுத்த மாட்டான். சிதம்பரத்துக்கு முந்தியதான் திருவாரூர். அதனால் எல்லாமே அதிசயம். சுவாமி ராஜா தியாகராஜா. தியாகராஜாவுக்கு வருஷத்தில் அவருடைய உபசாரம், அவருடைய பூஜைகள், அவருடைய வழிபாடு எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. தியாகராஜாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய தேவி கொண்டி அப்படின்னு அழைக்கப்படுறார். தியாகராஜாவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனம் தேவேந்திரன் உட்கார்ந்து இருந்த இந்திராசனம். வெளியில எழுந்து வரத்த அவருக்கு தனியான பேர் வீதி விடங்கர். அவருடைய நர்த்தனம் அஜபா நடனம். முகத்துக்கு கீழே தியாகராஜாவை தரிசனம் பண்ண முடியாது. முகத்துக்கு கீழே மந்திர எழுத்துக்களினால் கொட்டப்பட்டவர் இந்த மூர்த்தி. முகம் மட்டும்தான் தரிசனம். பாத தரிசனம் வருஷத்துக்கு 2 முறை. ஒன்று பங்குனி உத்தரம், இன்னொன்று ஆருத்ரா தரிசனம். இந்த தியாகராஜாங்கிற மூர்த்தி அந்த வடிவத்தை தெரிஞ்சுக்கணும்னா எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் தான் தியாகராஜா. சோமாஸ்கந்தர் ச உமா ஸ்கந்தன், சிவ உமா ஸ்கந்தன். சிவபெருமான், அம்பாள், சின்னதான முருகன், இவா 3 பேரும் சேர்ந்த மூர்த்தி தான் சோமாஸ்கந்தர் வடிவம். இந்த மூர்த்தி தான் எல்லா சிவாலயங்கள்லையும் பெரும் திருவிழாவில் பிரம்மோற்சவ காலங்களில் வீதிவலம் வரும். திருவாரூரில் மற்ற நாட்களில் வேற வேற மூர்த்திகள், ரதத்துக்கு மட்டும் சுவாமி எழுந்தருள்வர். எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய சிறப்பு மாதிரி திருவாரூரில் ரதத்தையே வேதம் சொல்கிறது. நேத்திக்கோ முந்தானாலோ யாரோ வந்து வச்சுட்டு போனதில்லை. யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ருத்ரமானது ரதேபிய ரதபதிபியஸ்ச வோ நமோ நமஹாங்கிறது. அது இங்கே இருக்கிறது தான் ரதம். இவ்வளவு பிரம்மாண்டமான ரதத்துக்கு ஆழி தேர் அப்படின்னு பேர். அது என்ன ஆழினால், உலகமே ஒடுங்கினாலும் தான் ஒடுங்காமல் உலகத்தையெல்லாம் வைத்து சம்ரட்சிக்கக்கூடிய அழியாத பேரருள், அதுவே சுருக்கப்பட்டு ஆழி என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மா பகவானை அடையறதுக்கும் ஆன்மா லகுவா சுவாமி கிட்ட போறதுக்கும் ஒரு வழியை ஒரு சிவக்ஷேத்திரத்தில் பண்ண முடியும்னால் திருவாரூர். திருவாரூர்ல 118 கோபுரங்கள் இருக்கு. 9 ராஜகோபுரம் இருக்கு. கோவிலுடைய அளவும் அந்த திருக்குளத்தினுடைய அளவும் 1. கோயிலும் 5 வேலி, திருக்குளமும் 5 வேலி, அதாவது 33 ஏக்கர். 365 நாளை குறிக்கிற மாதிரி மூலஸ்தான லிங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு கோவில் முழுக்க 365 சிவலிங்கம் இருக்கு திருவாரூர்ல. ஒரு நாளைக்கு நாம சிவாலய தரிசனம் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஒரு வருஷம் முழுக்க தங்கி ஒரு மூர்த்தியை நாம தரிசனம் பண்ணலாம். மூலஸ்தானம் புற்றினால் ஆன மூர்த்தி, புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர். அந்த மூர்த்தி யுகத்துக்கெல்லாம், இப்ப நடக்கக்கூடிய யுகம் 28வது சதுர்யுகம். 28வது சதுர்யுகத்தில் 27 சர்க்கிள் முடிஞ்சு 28. எப்போ யுகம் ஆரம்பிச்சுதோ அன்னைக்கு வந்த மூர்த்தி. அதனால திருவாரூர்ல மூலமூர்த்திக்கு திருமூலட்டநாதம்
புற்றிடம் கொண்டார், வன்மீகநாதர், தேவ பெருமாள், யாக சம்ரக்ஷகர், இப்படி பற்பல திருநாமங்கள். அவ்வளவு லகுவான மூர்த்தி. அடியார்கள்ல நமினந்தி அடிகள், விரண்மீண்ட நாதனார் இவெல்லாம் அவதரிச்ச புண்ணிய பூமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த பதி திருவாரூருக்கு பக்கத்துல தான் சுந்தரமூர்த்தி தாயாருடைய அம்மா அவதரித்த க்ஷேத்திரமே இருக்கு. சிவபெருமான் நம்பிரான் தோழராக 4 ராஜவீதியில பறவை நாச்சியாருக்காக நடந்து வந்த புண்ணிய பூமி. அற்புதங்களை எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல, அத்தனை இருக்கு. கமலாலய குளத்துல 365 நாள்ல ஒரு நாள் கூட தீர்த்தம் வத்தாது. எப்பையும் ஜலம் இருந்துட்டே இருக்கும். கோவில் உள்ள சங்கு தீர்த்தம், அம்பாள் சன்னதியிலேருந்து சுவாமி சன்னதி வரக்கூடிய அந்த வழியில ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்துல சங்கு தீர்த்தம், மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்துல வாணி தீர்த்தம், கேக்கரைங்கிற ஊர்ல கயா தீர்த்தம், கமலாலய புண்ணிய தீர்த்தம். இந்த கமலாலய புண்ணிய தீர்த்தத்துக்கு தேவ தீர்த்தம்னு ஒரு பேரும் உண்டு. அங்க இருக்கக்கூடிய கணபதி ரொம்ப விசேஷமான கணபதி. விருத்தாச்சலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னெல்லாம் பெற்று அங்க ஓடக்கூடிய நதியில கொண்டு போய் போட்டுட்டு இந்த ஊர்ல வந்து குளத்துல வாங்கிட்டார். அன்னைக்கே கொரியர் சர்வீஸை சுவாமி ஆரம்பிச்சு வச்சு கொடுத்துட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருளாளர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. தியாகராஜாவுக்கு என்ன விசேஷம், என்ன சாயந்தர நேரத்துல வேற சன்னதியில யாருமே இல்லை, அத்தனை பேரும் இங்கேயே கூடுறாலே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 14 உலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள், தெய்வம், சக்தி, சாநித்தியம் ஒரு நொடி பொழுது சாயந்தர நேரத்தில் தியாகராஜா கிட்ட வந்து ஒடுங்கும். எந்த சிவாலயத்தில் எந்த மூலமூர்த்தி இருந்தாலும், எந்த இடத்துல எவ்வளவு பெரிய தேவேந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு தேவர்கள் இருந்தாலும், சப்த ரிஷிகள் இருந்தாலும், பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திராலேருந்து ஆரம்பிச்சு உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரண காரியமாக எது இருந்தாலும் அது அத்தனையும் ஒரு நொடிப்பொழுது திருவாரூர் கர்ப்ப கிரகத்தில் தியாகராஜா சன்னதியில சாநித்தியமாய் திருப்பி போவார். ஒரு நொடிப்பொழுது அந்த நேரத்தில் நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா, திருவாரூர்ல சாயந்தரம் யாரெல்லாம் தீபாராதனை பார்க்கறாளோ அவெல்லாம் தேவர்கள் ஆயிடுறாளாம். தேவர்களால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியுமாம் அந்த பொழுது. நீங்க நினைச்சு பாருங்க, 20 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாலும் தர போட்டு உட்காந்துட்டு இருப்போம். 2 நிமிஷம் அப்புறம் போயிருந்தாலும் தீபாராதனை முடிஞ்சு போயிருக்கும். மிகச்சரியா யாரும் இதெல்லாம் நிர்ணயிக்கல, நமக்காக அவ காத்துட்டு இருக்கல. மிகச்சரியா நம்ம உள்ள போய் அப்படி நிற்கிறோம், மேல இருக்கிற திரையை எடுத்துட்டு சப்ரத சபாமே கோபாஜா அப்படிங்கிற. நான் சொல்றதுல ஏதாவது தப்புரியோ இல்லை, கொஞ்சம் மாற்றி சொன்னாலோ நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இது இத்தனையும் அதுவாக நடக்கிறது. நாம் பிளான் எல்லாம் பண்ணலை. நான்லாம் பிளான் பண்ணால் ஏரோப்ளைன் ஆகிடும். சுவாமி பண்ணி அனுகிரகம் பண்ணுறார். சிவா பக்தாலாம் வராப்பா, அவளை இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாம் கவர்ந்து இழுத்தால் அவளுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கட்டும். 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பார்த்தவா, 274 சிவாலயத்தையும் பூர்த்தி பண்றவா அப்படின்னு சுவாமியினுடைய அந்த திவ்யமான அருட்பார்வையினால மிகச்சரியா அந்த நேரத்தில் கிடைச்சிருக்கு தியாகராஜா சன்னதியில். இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறதே சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, தான் தன்னையே ரசிச்சு பார்க்கிறார். அதுல ஒரு மூர்த்தி வருது. அந்த மூர்த்தி சுவாமியினுடைய சிரசிலேருந்து பாதம் வரைக்கும் என்ன இருக்குமோ, இந்த பிரம்மாண்டத்தில் இருக்குமோ, பிறை சிடையிலேருந்து ஆரம்பிச்சு, கங்கையிலேருந்து ஆரம்பிச்சு, கொன்றை மலரிலேருந்து ஆரம்பிச்சு, ஜடா முகுடத்திலேருந்து ஆரம்பிச்சு, 3 கண்கள்லேருந்து ஆரம்பிச்சு,
கழுத்தில் இருக்கக்கூடிய அழகான சர்பத்திலேருந்து ஆரம்பித்து காதில் போட்டு இருக்கக்கூடிய யாழி போட்டு இருக்கக்கூடிய கர்ணபத்திரத்திலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய பற்பல ஆயுதங்களை தாங்கி கொண்டு அழகாக பத்மாசனத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய திவ்யமான கோலத்தோடு சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பந்தபக்திரம் பிரணேத்திரம் சூலம் பத்ரம் சகட்கம் பாரசும் அபயதம் சவ்யபாகே வகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம் பிரளய குதபகம் சாங்குசம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமநிதம் பார்வதீசம் நமாமி பரமேஸ்வரான்னு அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை தான் பார்த்து 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 அனுபவித்து வெளியிலே கொண்டு வந்து கொடுத்த அற்புதமான மூர்த்தமே தியாகராஜா. இப்போதான் மூச்சு விடுறேன். அந்த மூர்த்தி பெருமாள் ஆசைப்படுறார். கைலாயத்தில் போய் பார்த்துட்டு பெருமாள் அப்படியே வியந்து போய் நிற்கிறார். பெருமாள் அழகு, நாம் தான்ப்பா அழகுன்னு நினச்சோம், நம்மளை விட இது அழகு போல இருக்குன்னு நினைக்கிறாராம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். பெருமாள் அலங்காரம் பண்ணிப்பார். அவர் ஆச்சரியப்படுறாராம், எப்படி ஒரு மூர்த்தியா, தன்னோட ஆற்றுல எங்க வைகுண்டத்தில் தன்னோட ஆற்றுல நித்திய பூஜைக்கு இது இருந்தார் எல்லாருக்குமே ஆசைப்படுறார். தன்னோட பூஜைக்கு இருந்தார் எல்லாருக்குமே ஆசைப்படுறார். யாரெல்லாம் என்ன ஆசைப்படுறோமோ அதை அத்தனையும் அனுகிரகம் பண்ணி தரக்கூடியவர் சிவபெருமான். தன்னையே எடுத்து கொடுக்குறாராம், தன்னையே எடுத்து கொடுக்குறாராம். அவர் எங்க தெரியுமா வச்சு பூஜை பண்ணார்? தன்னோட ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணார். வேற எங்கேயாவது நம்ம வைக்கக்கூடாது பாத, இதை என்னுடைய ஹிருதயத்தில் வச்சு நான் பூஜை பண்ணணும். இதை விட வேற மூர்த்தி கிடையாது இந்த லோகத்தில். எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து 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 தெவிட்டாத தேவாமிர்தமான அந்த மூர்த்தி அதுன்னு தன்னோட ஹிருதயத்தில் வச்சு தினந்தோறும் காலையில் திருமஞ்சனம். ஏன்னா பெருமாள்கிட்ட போயிட்டாருன்னோ அழகா சாங்கோபாங்கமா பற்பல புஷ்பங்கள் அப்படி தேவலோகத்தில் எதெல்லாம் கிடைக்குமோ அதை வைக்கிறார். ராஜ சபையாக்கிறார், தேவ சபையாக்கிறார், பூஜை பண்ணுறார். தேவலோகத்தில் தேவாலாம் பேசிண்டாலாம். கைலாயத்தில் போய் சிவபெருமான வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டார் விஷ்ணு. இப்போ கைலாயத்தில் சுவாமி இல்லை. உமாதேவியே ஆசைப்பட்டாலாம் பார்க்கணும்னு. அதை ஜெகன்மாதாவான பார்வதி தேவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலாம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். நித்தம் காலே எழுந்துட்டார், பஞ்சகஜம் கட்டின்றார், நெத்தியில விபூதி இட்டுண்டார். பெருமாள் சிவபூஜை பண்றதுக்கு உட்கார்ந்துட்டார். தியாகராஜா எடுத்து வச்சார். பேதம் கிடையாது. பில்வத்தை எடுத்தார், சுவாமி மேல போடுறார், ஆனந்தப்பட்டார். உமாதேவி பார்க்கறா, உள்ள வரா, பார்த்தவ உள்ள போய் சுவாமியோட சேர்ந்துட்டா. அந்த தேவிதான் கொண்டி. இவா ரெண்டு பேரும் இருக்கிறத தேவேந்திரன் பார்க்கிறான். தேவேந்திரன் தான் தேவராஜா. அஷ்டதிக்பாலகர்கள்ல தேவேந்திரன் தான் போய் மழை பெய்யினா மழை பெய்யும், வெயில் அடினா வெயில் அடிக்கும், காத்தடினா காத்தடிக்கும், யாருக்காவது தண்டனை கொடுனா கொடுப்பான், போய் ஜம்முன்னு அப்படி உட்காந்துட்டு இருப்பான். ரொம்ப அப்பேற்பட்ட ஒரு ஒரு திவ்ய ரூபம் அது தேவேந்திரன். தேவேந்திரன் ஆகப்பட்டவன் வைகுண்டம் வந்து இந்த சுவாமியை பார்த்து சுவாமி மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு, நிறைய புஷ்பத்தை கொண்டு வரான், எல்லாத்தையும் சாத்துறான். மீதி கோயிலெல்லாம் அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணுவா, தியாகராஜாவுக்கு புஷ்பத்தை அலங்காரமாக பண்ணுவா. அடே தேவேந்திரன் ஆசைப்பட்டுட்டு அவன் இந்திரலோகத்தை மறந்துட்டான். சுவாமியை பார்த்து பேரின்பத்தை கண்ட பிற்பாடு சிற்றின்பம்லாம் எதற்காக? எதுவும் கிடையாது. அதனால தான் திருமந்திரத்தில் தேடி பிடிச்ச ஒரு வார்த்தையை போட்டார் திருமூலர், சிவனுடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்ட்டாரு. டப்புன்னு அடிக்கிறாரு, அனுபவிச்சவர். தேவேந்திரன் பார்த்து 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 அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு இந்த சுவாமியை நம்ம தேவ பவனத்துக்கு அடிச்சுன்னு போயிடலாம்ப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. இவரோ ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணுறார், ஹிருதய ஸ்தானமாகவும் இருக்கு. எல்லாம் அப்படியே சாங்கோபாங்கமாக போயின்னு இருக்கிறத ஒரு நாள் மகாவிஷ்ணுனுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு, கொஞ்ச நாள் உங்கள் கிரகத்தில் இருந்தார் சுவாமி, கொஞ்ச நாளைக்கு எங்கள் கிரகத்தில் நான் வச்சு பூஜை பண்ணுறேன், நான் ஆராதிக்கணும்னு ஆசைப்பட்றேனே, அதனால் என்னன்னாராம். அதான் உதார குணம். எது பெருசோ அதை உடனே கேட்டவா கொடுத்துருவா. இது ரொம்ப பெருசாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், யாராவது கேட்டோம்னா உடனே கொடுத்துருவா அதை. அப்படி தேவலோகத்தில் தேவேந்திரனால்
தேவேந்திரன்லேருந்து ஆரம்பித்து அஷ்டதிக் பாலகால்னால, சப்த ரிஷிகளினால, சப்த நதிகளினால, சப்த சமுத்திரத்தினால, எல்லாருனாலையும் நித்தியமான பூஜையை ஏற்றிருந்த பெருமாள் தான் தியாகராஜர். அவர் எப்படி பூமிக்கு வரார் அப்படின்னா, அதில் ஒரு பெரிய ஆச்சரியம். தேவேந்திரனுக்கு ஒரு அசுரனுடைய ஹிம்சை தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் அவன் ஏதாவது ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் ராத்திரி தூங்குறத கனவுல சுவாமி சொன்னாராம், கவலைப்படாதரா, பூமியில் சோழ ராஜ்யத்தை முசுகுந்தன்கிறவன் ஆண்டுன்னு இருக்கான். அவன்கிட்ட ரொம்ப தபஸ் ஜாஸ்தி. நீ என்ன பண்ணுற, அவனுடைய சகாயத்தை தேடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அந்த திடீர்னு விழிச்சு எழுந்துக்கிறான். அவெல்லாம் தூங்குறதே அறியுது, கண்ணே மூட மாட்டா. எதேசியாக கண் அசர்றதே கனவு வருது. உடனே நேராக கிளம்பி பூலோகத்துக்கு தேவேந்திரன் வந்தால் திருவாரூர் ராஜபவனமாக இருக்குது. தேவேந்திரன் அந்த 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 காலத்தில் பூலோகத்தில் இருக்கிறவா தேவலோகத்துக்கு போவா, தேவலோகத்தில் இருக்கிறவா பூலோகத்துக்கு வருவாவா. அவள் பூஜை பண்ணணும்னா இங்கே வந்தாகணும். அவளை போய் சந்திக்கணும்னா அவளுடைய தபஸெல்லாம் அங்கே போகலாம். அந்த அளவுக்கு சக்தி இருந்தது மனுஷாளுக்கு. இப்போ தான் நாம் என்னமோ அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், ஆகாயத்தில் பறந்துட்டோம், தலைகீழாக பிறண்டுன்னு இருக்கோம், பூமிக்குள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டோம், நான் தான் ஆட்டமாக கண்டுபிடிச்சோம், என்கிட்ட அன்றைக்கே கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொடுத்துட்டான். முசுகுந்தன்ட்ட பார்த்து, எனக்கு இது மாதிரி உன்னுடைய ஹிம்சை தாங்க முடியல, அந்த பாலாசுரனை அழித்து நீ ஜெயிச்சு என்கிட்ட இது பண்ணணும், தாராளமானா போனால் கிளம்பினா முசுகுந்தன். உடனே சொல்லிட்டேனா, ரொம்ப நேரம் எடுத்தா நீங்களும் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். தேவேந்திரன் கிளம்பி அவனை ஜெயிச்சு கொண்டு போய் அடித்து அவனை சம்பாரம் பண்ணி சந்தோஷம். தன் கழுத்தில் இருக்கிறது மாலை எடுத்து போட்டேன். என்ன வேணும் கேள்வி தரேன்னா ஜெயிச்சுட்டான். ராஜாலாம் டக்குன்னு சொல்லுவேன், என்ன வேணும் கேள்வி தரேன் அப்படின்னா, இல்லை வேண்டான்ட்டேன். என்ன ஒன்று இல்லை, நீ கேள்வி எதை கேட்டாலும் தரேன். ஒன்றும் வேணாம், நீ நித்த பூஜை பண்ணுற பற்றி என் தியாகராஜாவை கூட்டுன்னா. தேவேந்திரனால் இப்போ வாக்கு கொடுத்துட்டான். நாமளே வாக்கு கொடுத்துட்டோம்னா, சுவாமி நீர் போன தடவை உன்னை சொல்கிறேன் நேல் இந்த தடவை அதை சொல்கிறேளா அப்படிங்கிற ஒரு குக்கியை போடுறாவா. இது நான் அப்படி சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னேல் அப்படின்ற ஒன்று நாம் தப்பிக்க முடியாது இல்லையா. தேவேந்திரன் மாதிரி நம்மளும் மாட்டின்றோங்கிறத. சரி, அதனால என்ன, உனக்கு தரேன், இன்னைக்கு ஒரு பொழுது காத்துன்று. விஸ்வகர்மாவை அழைச்சி, பாரு நான் நித்தியம் அதை பூஜை பண்ணுவேன், நான் தான் பார்த்துருக்கேன்னாரான், நானே அனுபவிச்சிருக்கேன்ப்பா. இதே மாதிரியே ஒரு 6 மூர்த்தி பண்ணு, 6 வடிவம் பண்ணு. ஒரு நாளில் எப்படி பண்ண முடியும்? உருக்கிய வாழெலாம் ஊற்ற மாட்டான். நீங்கள் என்னமோ அந்த பொண்ணெல்லாம் உருக்கியதில் ஊற்றுவான்னு நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. தபஸுனால வருது அவள்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு தபஸ் இருக்குது. இன்றைக்கும் சில சிற்பிகள் காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு சில காரியங்கள் செய்ய வந்துட்டா அப்படின்னு கேட்டாக்கா, அவள் வெளியில் ஜலமலை விசர்ஜனம் பண்ணுறதுக்கு போயிட்டானா திருப்பி கை வைக்க மாட்டான். அதோட சரி, அந்த சுத்தியோட சரி. அப்போ தான் அந்த விக்கிரகம் பேசும். விக்கிரகம் முதல்ல சிற்பியினால் அடிக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், அந்த குணம், அந்த தத்துவம் அந்த சிற்பத்தில் இருக்கும். வேறு ஏதாவது தோஷமாக எடுத்தா ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அதற்கு சில சாந்திகள் எல்லாம் செஞ்சு அஷ்டாதச கிரியைகள் அப்படிங்கிற அந்த கிரியையை பண்ணி அந்த விக்கிரகத்தில் சிற்பியினுடைய ஊழி இந்த சிற்பத்தின் மேல் பட்டதினால் ஏற்பட தோஷத்தில் இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனால் விஸ்வகர்மா மந்திர எழுத்துக்களை கொட்டி ஏனைய 6 திருவுருவங்கள் தியாகராஜாவை செய்தான். அப்படியே இருக்கும், ஒன்றா இருக்கும் பார்த்தாக்க. மறுநாள் கால தேவேந்திர பவனத்தில் இந்திரலோகத்தில் பெரிய சிம்மாசனம் போடப்பட்டு இந்திரனால் பூஜித்த திருமால் பூஜித்த சுவாமி கொடுத்த அந்த மூர்த்தியும் ஏனைய 6 மூர்த்திகளும் ஒன்றா அப்படியே அலங்காரமாக இருக்கு. முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கேருந்து நிற்கிறார், பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆனந்தமாக இருக்கு, பயங்கரமாக ஆனந்தமாக இருக்கு. ஆகா ஆகான்னு நான் ஒன்று கேட்டால் 7 தர போறியான்னாரா தேவேந்திரன் சொன்னான், இல்லைப்பா நீ கேட்டுவிட்டா என்னால் கொடுக்காம இருக்க முடியாது. நாம் பூஜை பண்ணுற மூர்த்தியும் இதில் தான் இருக்கு, இதில் உனக்கு என்ன வேணுமோன்னு எடுத்துக்கோ அப்படின்னு. அப்படி பாடு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணானா, பரமேஸ்வரா தேவலோகத்தில் இருக்கிறவா மட்டும் அனுபவிச்சா போருமா,
பூலோகத்தில் ஜென்மா தீருவதற்காக திருவாரூர் கோவில் உள்ள நுழைஞ்சு ராஜகோபுரத்தில் நின்று அதை தாண்டினுடன் இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்தில் நமஸ்காரம் பண்ணி அதையும் கடந்து ராஜநாராஜன மண்டபத்தில் நின்று உன்னை பார்த்து அதையும் கடந்து உள்ளே வந்த உடனே அழகாக மடியிலே ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய வல்லபையை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கணபதியை பார்த்து அதற்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய கோபுரத்தின் உள்ள நுழைஞ்ச உடனே படிக்கட்டு ஏறி வான்னு அழைக்கக்கூடிய புட்டிடம் கொண்ட பெருமான் கிட்ட போய் நின்று நமஸ்காரம் பண்ணி ஆற தழுவி அந்த இடத்துல வந்து நின்ற நந்தியோட சேர்த்து இருக்கக்கூடிய தியாகராஜாவான ஒன்றை பார்த்து அந்த பிரகாரத்தில் வந்து காட்சி கண்டாரை பார்த்து காட்சி கண்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதியை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மந்திர பீடமாக இருக்கக்கூடிய பிரணவ பீடத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்து மகாலட்சுமியை தரிசனம் பண்ணி நவகிரகங்கள் எல்லாம் ஒரே வரிசையில் இருக்க மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் சிவலிங்கம் இருந்துட்டு அதுக்கு பக்கத்தில் ருணவிமோச்சனர் சன்னதி அதுக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரராக யம சண்டிகேஸ்வரராக அவர் பூஜித்த அந்த லிங்கத்தை பார்த்து அதுக்கு பின்னாடி மகிஷாசுர மர்தினி சன்னதி பார்த்து அதுக்கு பக்கத்தில் சந்திரகேசேகர அம்பாலை பார்த்து அதுக்கு பக்கத்தில் பைரவரை பார்த்து சனி பகவானை பார்த்து அந்த ராஜகோபுரத்தில் வெளியில் வந்து நமினந்தி அடிகள் விளக்கேற்றிய அந்த சுவாமியை தரிசனம் பண்ண பூலோகத்தில் பிறந்தவாள்லாம் பார்க்க வேண்டாமான்னு என்னோட வரமாட்டியா? அவ்வளவுதான். கண்ணை திறந்தா சுவாமி மேலேருந்து ஒரு புஷ்பம் விழுறது. நேர ஓடினா கட்டி பிடிச்சுட்டான். சுவாமி கிட்டக்க போனால் கட்டி பிடிச்சுட்டான். ஆலிங்கனம் பண்ணிட்டான் சுவாமியை. தேவேந்திரனுக்கு ஆச்சரியமாக போயிடுது. நம்மள்ட்ட என்னடா பக்தி, இதை விட பக்தி ஆடான்னா நமஸ்காரம் பண்ணி யாருக்கு? முஷுகுந்தனுக்கு நமஸ்காரம் பண்ணி, அப்பா இதெல்லாம் நீயே எடுத்துகிட்டு போ, இது ஒன்று மட்டும் கிடையாது, நீயே இதை எடுத்துகிட்டு போ. எப்போ உத்தரவு வந்துட்டோ முஷுகுந்தனையும் சேர்த்து சுவாமி இங்கே அழைச்சின்னு வந்தாராம். ஏன்னா தியாகராஜாவுக்கு பறக்கக்கூடிய ரெக்கை இருக்குது. தேவலோகத்திலேருந்து இங்கே வரணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வருஷம் ஆகுமா? அதனால் சுவாமி பறந்தார். ஒரு 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 நொடி பொழுதில் அங்கேருந்து கிளம்பினார். திருவாரூர் வந்தார். பிரதான தியாகராஜாவாக இருக்கக்கூடிய சுவாமியாகப்பட்டவர் சப்தவிடங்க க்ஷேத்திரம். ஒளிப்படாதது, விடம் என்றால் ஒளி, அங்கம் என்றால் உடம்பு, ஒளிப்படாத மூர்த்தியான 7 விடங்கர் திருவாரூர், திருக்காரவாசல், திருவாய்மூர், திருக்கோலிலி, திருமறை காடு, திருநாகை காரோணம், திருநள்ளாறு. 7 ஊர் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி 7 ஊரில் சப்தவிடங்க பெருமான் அதில் பிரதான மூர்த்தி. நேற்றுக்கு அனுபவிச்சோமே அந்த மூர்த்தியை. அங்கே வந்த சுவாமிக்கு முஷுகுந்தன் தன்னாலேயே ஏற்படுத்தியது, தன்னாலேயே திருப்பணி செய்யப்பட்டது. என்னென்ன பூஜை முறைகள் கிளம்பி இங்கே வந்த உடனே முஷுகுந்தன், தியாகராஜா, மற்றைய தியாகராஜா தேவலோகத்தில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்துட்டாலாம், திருவாரூருக்கு வந்துட்டாலாம். தேவேந்திரன் சொன்னானா, சுவாமி வேணா இங்கே வந்து விடலாம், ஆனால் டெய்லி நான் தான் பூஜை பண்ணுவேன். நானா ஆசை, நான் தான் பூஜை பண்ணுவேன். நானா ஆகட்டும். நானா இன்னி வரைக்கும், நேற்று ராத்திரி வரைக்கும் தேவேந்திரன் தான் வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்கான். இன்னைக்கு சாயந்தரம் வருவான். சுவாமி நேரில் பார்த்துருக்கல அப்படின்னாக்கா, பெரியவாளுடைய வாக்கு பொய் கிடையாது, சத்தியம். அதனால் மற்ற கோவில்கள் ஆச்சாரியர்கள் பூஜை பண்ணுறத மேலே யோக வஸ்திரம் போட்டுக்க மாட்டான். சில பூஜைகள் சில தீபாராதனையும் பொழுது மட்டும்தான் உண்டு. அவள் சுவாமியினுடைய தள்ளி போய் நிற்பா. திருவாரூர் தியாகராஜாவுக்கு நடுவில் நிற்பா. சுவாமி தெரிய மாட்டார். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தாலும் சுவாமி தெரிய மாட்டார். தேவேந்திரன் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அங்கே வந்துட்டு போகிறார். அங்கே தீபம் தான் நீங்கள் தரிசனம் பண்ணுவேன். என்னடா இவர் நடுவில் நின்று சுவாமியே தெரியாமல் நின்றுருக்காரே, நம்மளுடைய எண்ணம் நமக்கு உடனே ஏற்படும். நடுவில் நின்றுண்டு தீபாராதனை பண்ணுவோம். எல்லாம் தேவேந்திரன் அங்கே அந்த நேரத்தில் உள்ள வந்துட்டு, தேவேந்திரன் வந்தா அத்தனை பேரும் வரா. அப்படி சாயரட்ச திருவாரூர் ஒரு முறை அல்ல 2 முறை கண் கொண்டு பார்த்திருக்கிறோம், இன்னும் பல முறை பார்க்க போகிறோம். அது சத்தியம். திருவாரூர் அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பூமி. நேற்று எல்லாத்தையும் பார்த்தோம், அனுபவித்தோம். இதோட முடிகிறதான்னா இன்னும் திருவாரூரை சொல்லிகிட்டே இருக்கலாம். சொல்ல 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 அப்பேற்பட்ட இனிக்கக்கூடிய ரசகண்டம், கல்கண்டு மாதிரி தித்திக்கக்கூடியது. அம்பாளுடைய பெருமை எதுவுமே சொல்லலை. கமலாம்பாள் எவ்வளவு ஆனந்தமா எப்படி இருக்கா பாருங்க. தனி கோவில் அள்ளியம் கோதையை தவிர அம்பாள், நீலோத்பலாம்பாள்
ரொம்ப இத்தனை விசேஷத்தை கொண்ட ஒரு ஆலயமோ கோவிலோ வேற எங்கேயும் நாம் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அத்தனை பேர் திருவாரூருக்கு உண்டு. நாம் பார்த்துருக்கோம். திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிலேயே இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், அதோடைய உண்டானது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சுவாமி பேசினது. இன்னி வரைக்கும் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய புண்ணிய பூமி. அம்பாள் சன்னதியில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர பீடம், அந்த ஒரே ஒரு பீடம். எல்லா கோவில்லையும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆவுடையார் இருக்கு இல்லையா, அது அம்பாள். மேலே இருக்கக்கூடிய பானம் சிவம். திருவாரூர் கோவில் அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர பீடத்தில் கீழே இருக்கிறது சுவாமி, மேலே இருக்கிறது அம்பாள். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி சொல்லும், பஞ்சப்பிரேத மஞ்சாதி சாயுஞ்சை நமஹா அப்படிங்க. அம்பாள் இல்லாமல் நீ எதை பூஜை பண்ணாலும் பூர்த்தி ஆகாது. அம்பாளுக்கு அம்பாலையே பூஜை பண்ணிவிடலாம், வேறு தனியாக கிடையாது. அதான் அம்பாளுக்கு உண்டான அதனால் கீழே சிவமாக மேலே சக்தியாக. அது என்ன பஞ்சப்பிரேதன்னா அறுவகை வழிபாடு. அறுவகை வழிபாடில் கானாபத்தியம், கௌமாரம், வைஷ்ணவம், சாக்தம், சௌரம், இதெல்லாம் இந்த அறுவகை வழிபாடு. வைஷ்ணவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதில் ஏனைய வழிபாடுகளில் கணபதினா வல்லபை, வல்லபாங்கிற சக்தி. சுப்பிரமணியர் அப்படின்னு கேட்டாக்க தேவசேனாங்கிற சக்தி. மகாவிஷ்ணுனா மகாலட்சுமிங்கிற சக்தி. சூரியன்னா சௌரம் அப்படிங்கிற சக்தி. சிவம்னா சக்திங்கிற சக்தி. சக்திக்கு சக்தியே சக்தி. அப்போ சக்தி இல்லாமல் இந்த பூஜையெல்லாம் பண்ணினோம்னால் அதெல்லாம் பிரேதம் ஆயிடுறதான். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாய் அதில் ஆயிடுறது. அம்பாள் அதையே மஞ்சமாக போட்டுன்னு மேலே உட்காந்துட்டு இருக்காளாம். பஞ்சப்பிரேத மஞ்சாதி சாஜின்னு அம்பாள். அப்படி ஒரு ரகசியம் அந்த சக்தி பீடம். அதை ஒன்றை பார்த்தா 54 சக்தி பீடம் தரிசனம். அக்ஷர பீடம்னு பேர். அக்ஷரங்களுக்கு காரணமான பிரணவம் சுவாமியினுடைய பிரகாரத்தில் இருக்கு. மந்திர பீடேஸ்வரியாக கமலாம்பாலே இருக்காங்க. மந்திர எழுத்துக்களால் உண்டாக்கப்பட்ட ஜெகன்மாதா கமலாம்பிகையினுடைய தனியாக சாக்தத்தை பற்றியே பேசணும். அப்படி ஒரு வைபவம், ஆனந்த தரிசனம். கிட்டத்தட்ட நேற்றுக்கு பார்த்ததில் எல்லாத்தையும் இப்போ கேட்டு அனுபவிச்சிருப்போம்னு ஒரு எண்ணம். எல்லாருக்கும் சர்வமங்கலம். திருவாரூர் ஸ்தலத்தினால, கேட்டதுனால, பார்க்கறதுனால, இருக்கிற இடத்துலேருந்து ரசிக்கிறதுனால அத்தனை பேருக்குமே உண்டாக்கி தரணும்னு பார்வதி பரமேஸ்வரால் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதயே.